வழியே புகுந்த சுவையாகி நெல்லில் மணிப்பழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியழால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழை வாழியவே சிந்து வரும் மைத்துளியில் எண்ணெய் கூட சிந்து பாட வைத்த செந்தமிழே பைந்தமிழே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாளாகி தேருரை நிகழ்த்த என் நாவில் நடனம் பயின்ற நருந்தமிழே உமை வணங்கி எம் பள்ளியின் 45ஆம் ஆண்டு பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து மின்மினி பூச்சிகளாய் இவ்விழாவை அழகுபடுத்தி கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வருகை தந்தோரையும் வாழ்த்த உள்ளோரையும் வணங்கி வரவேற்கும் நேரம் இது. அக்கறையாய் அரிச்சுவடி ஆரம்பித்து பார்த்ததுவும் படித்ததுவும் கேட்டதுவும் முடிந்ததுவும் மறவாமல் எம் துளிர்விட்ட உணர்வுக்கு உணர்வாய் தளிர்விட்ட கல்வி தாகத்திற்கு தனலாய் கை கொடுத்து பூக்களாய் இருக்காதே உதிர்ந்து விடுவாய் செடியாயிரு அப்போதுதான் பூத்துக்கொண்டே இருப்பாய் என எங்களுக்குள் கல்வியோடு ஒழுக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் கற்றுத்தந்து எங்களை பூக்க வைத்து கொண்டிருக்கும் நம் பள்ளியின் உயர்திரு நிறுவனர் ஐயா அவர்களை வருக வருக என வணங்கி வரவேற்று மகிழ்கிறோம். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்வதில்லை. பொறுமையில் பூமியாய் பொது உடைமை போற்றுவதில் புதுகாற்றாய் அகன்ற அன்பின் ஆகாயமாய் அனைவரையும் அணைக்கும் அரும்புலனாய் எதிர்ப்புகள் பொசுக்கும் எரிதனலாய் விளங்குபவரே இவர் சாதனைகள் பலவற்றை சந்தித்தவர், சகலமும் நாடென சிந்தித்தவர், மரபின் பேர் பார்த்தவர், புதுமையின் மலர் கண்டவர், விழுது இறக்கிய ஆலமரமாய் வீற்றிருப்பவர் நம் சிறப்பு விருந்தினர். நேர்மைக்கு பொருள் தேடினேன் உம்பெயரை முதலில் காட்டியது அகராதி, நீ வீர் முகத்தை காட்டி நடந்து செல்லும் அந்தாதி. 68 ஒன்றை கழித்தால் அகவை, தோற்பது என்றும் இவருக்கு ஆகாதவை. தன்னகரில்லா தலைவர் இவர், தன்னலமில்லா தலைவர் இவர், தத்துவம் வாய்ந்தவர் இவர். மூச்சு மறந்தாலும் பேச்சு மறந்தாலும் கல்வி பணி வரவாமல் நீரூற்றி சீராட்சி பாராட்சி வேரூன்ற வைத்து வறுமையை செழுமையாக்கி கல்லாமையை இல்லாமையாக்கி என்றும் அன்பின் உறைவிடமாய் ஆலயத்தின் ஒளி விளக்காய் வெற்றியின் படிகட்டாய் நடந்து போக பாதை இல்லையே கரை சேர துடுப்பு இல்லையே என வாடிக்கொண்டிருந்த நம் மக்களுக்கு நீ நடக்க நான் பாதை அமைத்து தருகிறேன், நீ கரை சேர நான் துடுப்பாகிறேன் என உயிரையும் மெய்யையும் உணர்வையும் மக்களுக்கு தருவதால் மூன்றாவது கை ஈகை. அதனால் தான் செல்லுமிடம் முடிசூடுகிறாய் வெற்றி எனும் வாகை. உழைப்பில் கனிந்த சிகரமே உமக்காக குனிகிறது எங்கள் சிரமே. என்றும் எங்களோடு இருப்பவர் நீங்கள், உங்களது புகழை ஆர்ப்பரித்து கொட்டட்டும் இந்த அவையின் கைகள் என கூறி உயர்திரு வேளாண் துறை அமைச்சர் ஐயா அவர்களை வருக வருக என வணங்கி வரவேற்கிறோம். வெள்ளை மனம் கொண்டு புன்னகை குணம் கொண்டு வெண் தாமரையிலேயே வீணையோடு வீற்றிருக்கும் வெண்மகளை போல எம் பள்ளி சோலையிலே கலைமகளாய் வீற்றிருக்கும் எம் பள்ளி நிர்வாக இயக்குனர் அம்மா அவர்களை வருக வருக என அகமகிழ வரவேற்று மகிழ்கிறோம். அறியாமை நோய்க்கு அறிவு ஊட்டும் அன்பு மருத்துவர், புத்தகத்தை தாண்டி புது உலகை காண்பிக்கும் புது விந்தையாளர், கோபத்தை சகித்து பொறுமையோடு வாழும் புத்தர், அகத்தின் மொழிகளை முகத்தில் கொண்ட சித்தர், கரவொளி எழுப்பி கலைஞர்களை உருவாக்கும் படைப்பாளி, அதனை பறைசாற்றும் வண்ணமாக விளங்கி கொண்டிருக்கும் நம் பள்ளியின் திரு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பூமி உண்டியல் போதாது நன்றி காணிக்கை செலுத்திடவே, மேக காகிதங்கள் பற்றாது வாழ்த்துக்கள் எழுதிடவே, நட்சத்திர பூக்கள் போதாது மாலைகள் கோர்த்திடவே, நற்றமிழும் பற்றாது சொற்கவிகள் தொகுத்திடவே, உங்கள் சேவை என்றும் நம் பள்ளிக்கு தேவை. இவர் பள்ளியை காப்பது கடமையாக, பள்ளியை நினைப்பது உடமையாக, ஆகச் சிறந்த திரு தாளாளர் அவர்களை வருக வருகவென வணங்கி வரவேற்கிறோம். உற்ற குருவாய் இருப்பவர்கள், பெற்றோரின் மறு உருவாய் இருப்பவர்கள், பல நூல் கற்ற அறிவாய் இருப்பவர்கள், கற்றுக் கொடுக்கையில் பரிவாய் இருப்பவர்கள், தவறு நாம் இழைக்கையில் திருத்தும் நட்பாய் இருப்பவர்கள், நல் உணர்வுகள் புரிந்த நல் உறவாய் இருப்பவர்கள், நம் வாழ்வின் விடியலாய் இருப்பவர்கள், நம்மை உயர்த்தும் வெற்றிபடியாய் இருப்பவர்கள், இத்தனைக்கும் சொந்தக்காரர் நம் பள்ளியின் முன்னாள் இந்நாள் எந்நாள் முதல்வர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். வகுப்பறையை கருவறையாக்கி
ஆண்டுதோறும் ஆயிரம் ஆயிரம் மாணவர்களுக்கு ஜனனம் கொடுக்கும் பிரம்மாக்களே, தாயில்லாமல் சேயில்லை, உம் பணிக்கு வணங்காத ஆளில்லை. நாங்கள் கல்வி கற்க, நீங்கள் கால் கடுக்க